நந்தினி என்கின்ற மைனா சின்னத்திரையில் தன் கலகலப்பான பேச்சால் அனைவரையும் ரசிக்க வைப்பவர். ஆனால் அவர் வாழ்வில் நேற்று மிகப்பெரிய துயரம் ஒன்று நிகழ்ந்துவிட்டது. நந்தினியின் கணவர் கார்த்திகேயன் நேற்று ஒரு விடுதியில் விஷம் அருந்தி தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்ற செய்தி நேற்று மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவருடைய தற்கொலைக்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் இதற்கு முக்கியமான காரணம், அதாவது எதற்காக இவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு காரணம் இப்பொழுது சமீபத்தில் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இதில் திருமணத்திற்கு முன்பே வெண்ணிலா என்ற பெண்ணுடன் கார்த்திகேயனுக்கு தொடர்பு இருந்துள்ளது. ஆனால் அவர் நந்தினியை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த துக்கம் தாங்க முடியாமல் தான் வெண்ணிலா ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளாராம். இது தொடர்பாக எழுந்த பிரச்சனையில்தான் நந்தினி கார்த்திகேயன் இருவரும் பிரிந்துள்ளனர். தற்போது போலீசார் இது தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்யாணமாகி 9 மாதங்களில் 4 மாதங்கள் மட்டுமே இணைந்து வாழ்ந்திருந்தனர் மைனா மற்றும் கார்த்திகேயன் தம்பதியினர். பிறகு 5 மாதங்கள் இவர்கள் பிரிந்துதான் வாழ்கின்றனராம். இது குறித்து மைனா கூறுகையில், என்னுடைய கணவர் 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். பலருக்கும் வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறி அனைவரையும் ஏமாற்றியுள்ளார். அதன் காரணமாகத்தான் இறந்திருப்பார் என்று கூறியிருந்தார். ஆனால் கார்த்திகேயனின் தாயார் சாந்தி கூறுகையில், என்னுடைய மகன் தற்கொலைக்கு காரணம் நந்தினி மற்றும் அவருடைய அப்பா ராஜேந்திரன் தான். அவர்களின் டார்ச்சரின் காரணமாகத்தான் இவர் உயிர் மாய்த்து கொண்டார் என்று கார்த்திகேயனின் தாயார் சாந்தி கூறியுள்ளார். மேலும் கார்த்திகேயன் இறப்பதற்கு முன்பாக எழுதியுள்ள கடிதத்தில் என்னுடைய சாவிற்கு காரணம் நந்தினியின் அப்பா ராஜேந்திரன் தான் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் போலீசார் அதன் கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கான சரியான உண்மை நிலவரம் இதுவரை தெரியவில்லை என்பதுதான் உண்மை. மேலும் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.